எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க உயிர் தமிழ் ராமர் பேசுறேன். என்ன அப்படின்னா, போன தடவை வந்து எங்க அக்கா வந்து எங்க அம்மாவை ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது முனீஸ்வரி வந்து முனியம்மாள் என்ற சாவித்திரி அப்படிங்கிற எங்க அம்மாவை பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. எப்படி வில்லுப்பாட்டுக்குள்ள வந்தீங்க, எத்தனை வருஷம் கலைப்பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு போட்டிருந்தாங்க. இந்த தடவை நான் எங்க அக்கா கிட்ட அந்த கேள்வி கேட்க போறேன். நிறைய கேள்விகள் இருக்கு. என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்க போறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. அதையும் அடுத்த தடவை அவர்கிட்ட கேட்டுறேன். இப்போ நேர்காணலுக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் இல்ல, வணக்கம் முனீஸ்வரி அவர்களே. ஏன் வணக்கம் சொல்ல மாட்டீங்களோ? வணக்கம் சொல்லணுமா? அது வாயை திறந்து வணக்கம் சொல்லணும். வணக்கம். சரி, நீங்க வந்து எங்க அம்மா, நம்ம அம்மா வில்லுப்பாட்டு படிக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள எந்த வயசுல வந்த, எந்த வயசுல வந்து இந்த வில்லுப்பாட்டு கலையில ஒரு ஆர்வமா நம்ம போகணும், உங்களுக்கா வந்த ஆர்வமா, இல்ல உங்க குடும்பத்துல கட்டாயப்படுத்தி, இல்ல நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அது எப்படி நீங்க இந்த கலைக்குள்ள வந்த, அத முதல்ல சொல்லு. இப்போ என்னை எடுத்துக்கிட்டா கரெக்டாக 13 வயசு. 13 வயசுல நான் அம்மா கூட பாட்டுக்கு வந்தேன். பாட்டுக்குன்னு சொன்னால் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அம்மா கூட அப்பா கூட. நான் கரெக்டாக குடத்துல உட்காந்து, நான் ஃபஸ்ட்டு உட்கார்ந்ததே முதல்ல குடம் தான். அப்பா அப்பாவுக்கு கொஞ்ச நேரம் இடம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு உட்கார்ந்ததே குடம் தான். கரெக்டாக 13 வயசு. 13 வயசு அப்போ 8 படிச்சுக்கிட்டு இருந்தேன். 8 படிச்சுக்கிட்டு இருக்கையிலே குடத்துல உட்காந்தேன். அப்போ உட்காந்தவா இப்போ வரைக்கும் அந்த குடத்தை விட்டு நான் எந்திக்கலை. அந்த குடத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். இப்போ 8 படிக்கையில இருந்தே குடம் தான் அடிச்சிட்டு இருக்கேன், 8 படிக்கும்போது உட்கார்ந்தது இன்னும் குடம் தான் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வருத்தம் இருந்திருக்கா? ஐயோ, நம்மளும் அண்ணாவி ஆயிருக்கலாமே, நம்ம அண்ணாவி ஆகாம விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தம் என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கா? அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கா? எனக்கு அப்படி ஒரு நாள் இருந்தது கிடையாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து எங்க அப்பா இடம். அப்பா இடத்துல யாரும் இல்லை, அதனால அப்பா இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அக்கா உங்க குரல் அழகா இருக்கு, நீங்க அண்ணாவியா படிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு பக்கப்பாட்டில் கூட சரியா ஒழுங்கா உட்கார தெரியாது. ஏன்னா நான் உட்கார்ந்தது கிடையாது. கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க, இடம் மாத்து கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னாலும் பின்னாடி கட்டையில தான் உட்காருவேனே தவிர பக்கப்பாட்டில் நான் உட்கார மாட்டேன். எனக்கு அது எப்படி உட்காரணும்னு தெரியாது. அந்த இடத்துல உட்காரணும்னா எப்படி சொல்ல, அது ஒரு தோரணையா ஒரு கம்பீரமா இருக்கணும். ஆனா நான் அப்படியே குடத்திலே உட்காந்து அப்படி கெத்தா அப்பா மாதிரி அப்படி உட்காந்து பழகிட்டேன். எனக்கு ஒரு நாள் வருத்தம் வந்ததே கிடையாது. ஏன்னா அண்ணாவி ஆகிறது அப்படிங்கிறது லேஸ் கிடையாது. அது வந்து நம்ம பாட்டு மட்டும் படிக்க தெரிஞ்சா போதாது. அந்த வில்லுப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல முக்கியம் வந்து வசனம். நம்ம எப்படி வசனம் பேசுறோம், அந்த வசனத்துல தான் வில்லுப்பாட்டுக்கு உயிர் இருக்கு. அது எனக்கு வந்து பேச சரியா தெரியாது. எனக்கு தோணுனது கிடையாது நம்ம அண்ணாவே ஆகலாம், அந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்னு. இது வரைக்கும் அம்மாவுக்கு ஆமா போட்டாச்சு, குறையும் தம்பிக்கும் ஆமா போட்டாச்சு. அப்படியே குறைய காலத்தை கொண்டு போயிட வேண்டியதான். சரி, வருத்தமே இல்லை வில்லுப்பாட்டு அண்ணாவி ஆகுறதுல வருத்தமே, அண்ணாவி ஆகணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற, அது கரெக்ட் தான். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உன்கிட்ட வந்து கேட்கும்போது, இல்லை நீங்க அண்ணாவி ஆயிருக்கலாமே, உங்க குரல் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அப்படி படிச்சிருக்கலாம், நீங்க படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும்போது, இப்போ நிறைய புலவர்கள் வந்து, நிறைய அண்ணாவிகள் வந்து நிறைய உருவாகிட்டே வர்றாங்க. இவங்களை பார்க்கும்போது ஐயோ, நம்ம வயசுலயும் நம்மளை வந்து நம்மளும் அண்ணாவி ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள், அண்ணாவி ஆகணும்னு நான் நினைச்சது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்போ படிக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கா? இப்போ இத்தனை அரங்கேற்றம் எல்லாமே நடக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் அது என்னைக்காவது வந்திருக்கா? இப்பவும் என்னைக்குமே வந்தது கிடையாது. உண்மையை சொல்லதுக்கு என்ன, என்னைக்குமே எனக்கு அண்ணாவி ஆகணும்னு எண்ணம் வந்தது கிடையாது. அப்புறம் வந்து சரி, குடம் அடிக்க எத்தனை வருஷமா குடம் அடிச்சிட்டு இருக்க? எத்தனை வருஷம் சொன்னா வயசு தெரிஞ்சிடும், அதெல்லாம் வயசை பத்தி எத்தனை வருஷமா குடம் அடிச்சிட்டு இருக்க? ஆமா, எத்தனை வருஷமா குடம் அடிச்சிட்டு இருக்க? எனக்கு வருஷ கணக்குல தெரியாது, நான் கணக்குல ரொம்ப வீக்கு. எத்தனை வருஷம் சொல்ல தெரியாது. ரொம்ப வீக்கா. சம்பளம் மட்டும் கரெக்டா எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் அவங்க கூட 200 300 கேட்டு வாங்கிடுவா. ஆனா கணக்குல ரொம்ப வீக். கூட இருந்தா வாங்கிடுவேன், குறைய இருந்தா தம்பி என்ன குறைய இருக்கு ராமர் அப்படின்னு கேட்பேன். என்னன்னா கணக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. 13 வயசுல இருந்து நான் குடத்துல அம்மா கூட உட்கார்ந்தவா. இப்போ எனக்கு வயசு 30 ஆகுது. வயசை சொல்றதுல என்ன இருக்கு, போக போக எல்லாரும் ஒரு நாள் எல்லாரும் அதே 16 அதே 19 இருக்க போறது கிடையாது. இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. 29 ரன்னிங், இன்னும் 2 மாசம் இருக்கு. 2 மாசம் 30 பிறகு 30 வயசு ஆகுது. நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க, இவ்வளவு நாள் குடம் அடிக்கேன். வயசுல என்ன இருக்கு, வயசு சொல்றதுல என்ன இருக்கு அப்படிங்க. ஆனா கலைத்துறையில பொறுத்த அளவுல வந்து வயசு தானே ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. இப்பவும் இல்லை, எப்பவுமே அது ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருந்திருக்கு. வயசு வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, நல்ல வயசு வாலிப பிள்ளைங்களா இருந்தா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை அவங்க எதிர்பார்க்கறத நம்ம தப்பு சொல்ல முடியாது.
அப்போ வயசு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கலைத்தொழில்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான புள்ளியா இருக்கு. இப்போ வில்லிசை கலைஞர்களே நிறைய பேர் பாடுறாங்க. சாரீரத்தில் குற்றம் இருந்தாலும் சரீரத்தில் குற்றம் இருந்தாலும் சொல்லி பாடுறாங்க. வில்லிசை கலையை பொறுத்த அளவுக்கு சாரீரம் சரீரம் இது ரெண்டுல எது வந்து ரொம்ப முக்கியம்னு நீ நினைக்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சரீரம் முக்கியம் இல்லை, சாரீரம் மட்டும்தான். இப்போ எதிர்பார்க்காங்க. நான்லாம் அப்போ கரெக்டா 13 வயசுல இருந்து ஒரு 19 20 வயசுல கல்யாணம் முடிச்சேன். அந்த 20 வயசு வரைக்கும் நாங்க நல்ல ஃபேமஸா இருந்தோம். அந்த திருநெல்வேலி சுத்தி அப்பா பேர் தான் முனியம்மாள் என்ற சாவித்திரி வில்லிசைன்னு சொல்லி நாங்க போகாத ஊருக்குலாம் போனோம். அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆஹா நமக்கு ஒரு திறமை இருக்கு, நம்ம திறமைக்காக தான் அப்ப கூப்பிடுதாங்க, நம்ம கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னைக்கு கழுத்துல மஞ்ச கயிறு ஏறிச்சோ அன்னைக்கு அப்படியே டவுன் ஆகி உட்கார்ந்ததுதான். போனோம் பாட்டுக்கு போனோம் அப்படின்னா அப்பப்போ போய்கிட்டு இருந்தோம், அம்மா கூட போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து தம்பி கூட பாட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கு, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ராமர் முருகேசனுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குன்னு சொன்னாலும் தம்பி கூட போனா தம்பி முன்னாடி போவான், பின்னாடி பாக்குற ஆள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா இது பையன் வாலிய பையனா இருக்கான், ஆனா ரெண்டு பக்கப்பாட்டு அக்கா நாங்களும் போனோம்னா 2 பேரும் லைசன்ஸ் வாங்கினவங்களா இருக்காங்க. லைசன்ஸ் அப்படின்னா போட்டிருக்காங்கல்ல கழுத்துல தாலி, இதுதான் லைசன்ஸ் வாங்கினவங்களா இருக்காங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நாங்களா காதுல வாங்கிக்கிட மாட்டோம். லைசன்ஸ்னா நம்ம வாங்காம எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க முடியும்? ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ லைசன்ஸ் வாங்காம, அதாவது கல்யாணம் முடியாம எவ்வளவு நாள் காலத்தை ஓட்ட முடியும்? இப்போ எடுத்த உடனே ராமரண்ண நானே பக்கத்துல இருப்பேன், அட்வான்ஸ் பேசையில தம்பி பேசையில, ராமரண்ண அந்த பக்கப்பாட்டு அக்காவை கொஞ்சம் மாத்த முடியுமா, அந்த கொடாக்காவை கொஞ்சம் மாத்த முடியுமா? நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்கேன், யாரும் அமைய மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்லவங்களா இருந்தா சொல்லுங்க. நம்ம என்னை விட இழிச்சவா எவ்வளவு உனக்கு அமைய மாட்டா தம்பி. சரி, இப்போ கொடை அடிச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் லைசன்ஸ் வாங்கினாங்க எல்லாமே சொல்லி பேசுறாங்க, நீ நிறைய நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய சொல்லி பேசியிருப்பாங்க, எல்லாமே கேட்டிருப்பேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என்னெல்லாமோ பேசுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணி பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இல்லை நம்ம இந்த தொழில் செய்யணும், இந்த கலை தொழில தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளோட்டம் இல்லாம இதை பண்ண முடியாது. அந்த எண்ணத்தை கொடுக்கறது எது அப்படின்னு நீ நினைக்க? கேள்வி புரியல, இன்னொரு தடவை கேட்கேன். எவ்வளவோ நம்மளை கிண்டல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, ரைட்டு. அவ்வளவு கிண்டல் பண்ணி பேசினாலும், லைசன்ஸ் வாங்கினவங்களை கூட்டு வராங்க, வேற ஆளை மாத்துங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும், இருந்தாலும் நம்ம இந்த தொழில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்குன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது எப்படி சொல்லனா, சின்ன வயசுல இருந்து அம்மா கூட பாட்டுக்கு போயாச்சு. எங்களுக்கு தலைமுறை வந்து இது வந்து நாங்க 4வது தலைமுறை போய்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் என்ன பேசினாலும் சரி, நீங்க என்ன பேசினாலும் சரி, வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசு ஆனாலும் அந்த வில்லுப்பாட்டுல நமக்கு சாரி இருக்கத்தையும் நமக்கு வந்து நம்மளோட எப்படி சொல்ல, நம்மளோட மரியாதை என்னைக்குமே போகாது. ஆஹா அவங்க குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிற பேரு. அப்படி ஒரு சாரீரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏதோ எங்க தொழிலுக்கு ஏற்ற சாரீரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. எங்க குரல் இருக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி, பாட்டுக்கு கிளீனா நாங்க வில்லு பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா அது வந்து எங்க ரத்தத்துல ஊர்னது. சொல்லுவாங்கல்ல, ஆடின காலும் பாடின வாயும் இருக்காதுன்னு, அந்த மாதிரி கண்டிப்பா இருக்க சொன்னாலும் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் படிக்கேன், நாளைக்கு என் பிள்ளைகளை பின்னாடி கூட்டிட்டு போறேன், என் பிள்ளைகளை நான் சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், அவங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவேன். எத்தனை வயசானாலும் சரி, உயிர் போனாலும் வில்லு மேடையில தான் உயிர் போகும். எங்க அப்பா சொல்லி கொடுத்தது இது. செத்தாலும் வில்லு மேடையில தான் சாகணுமே தவிர என்னைக்கும் தொழிலை விட்டு பின்வாங்க கூடாது, வாங்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து யூடியூப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே யூடியூப்ல பார்த்து கூப்பிடுறாங்க, எல்லாமே யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இப்படிலாம் யூடியூப் இருந்து நம்மளை எடுத்து போட்டிருந்தா நம்மளும் இன்னும் ரீச் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஏக்கம் என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கா? ஏக்கம்னா இருந்துச்சு. என்னன்னா நான் அண்ணாவிய படிக்கல, பக்கப்பாட்டு தான். பக்கப்பாட்டா இருந்தாலும் அப்போ வந்து கரெக்டா 13 வயசுல இருந்து அந்த 20 வயசுக்குள்ள நான் வில்லு படிக்கல. கண்டிப்பா யூடியூப் இருந்துச்சுன்னா, ஒரு வயசு பிள்ளை வில்லு படிக்கி, ஒரு வயசு பிள்ளை வில்லு படிக்கி, ஒரு வயசு பிள்ளை வில்லு படிக்கி அப்படின்னு நல்ல பேர் இருக்கோ இல்லையோ அந்த வயசு. இப்போ நிறைய வில்லிசை கலைஞர்கள் வெளியே தெரியல. காரணம் வயசு 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 இதை மட்டும்தான் எதிர்பார்க்காங்களே தவிர, தம்பிக்கே இப்போ அட்வான்ஸுக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு புக்கிங் ஆயிட்டு நீங்க அம்மாவை கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை, உங்களுக்கு அம்மானா அவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும், அவங்க போட்டோ அனுப்புங்க. தயவு செஞ்சு யாரும் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா எங்க கலையை பொறுத்த வரைக்கும் குரல் இருக்கான்னு கேளுங்க, நல்ல கதை படிப்பாங்களான்னு கேளுங்க, அவங்க படிக்கிறது புரியுமான்னு கேளுங்க. இப்போ என்னன்னா, இப்போ வயசை வச்சுதான் இது பண்றாங்க. நானும் வயசு பிள்ளையா இருந்துக்கும் போது யூடியூப் இருந்திருந்தா பிரபலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னது வந்து நான் கேட்டேன். இப்போ அதுலயே ஒரு கேள்வி கேட்கேன்.
ஒரு எல்லாருமே இப்போ பொதுவாவே மக்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, என்னப்பா எல்லா ஊர்க்காரங்களும் வயசு பிள்ளைங்கள தான் தேடுறாங்க அப்படின்னு சொல்றது நிறைய கலைஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, ஒரு வாலிப பிள்ளையா இருந்து ஒரு கல்யாணம் முடியாத ஒரு பொண்ணோ, ஒரு பையனாவோ இருந்து பையங்க கூட சமாளிச்சுருவாங்க நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, ஒரு கல்யாணம் முடியாத ஒரு பொண்ணா இருந்து இந்த கலைத்துறையில சாதிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஏன்னா நீனும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வில்லிசை படிச்சிருக்க, வில்லுப்பாட்டு படிச்சிருக்கீங்கனால கேட்கேன். ஒரு கல்யாணம் முடியாத ஒரு பொண்ணா இருந்து ஆ சில பேர் வந்து தாய் தகப்பன் சப்போர்ட்டும் இருக்கு. சில பேருக்கு தாய் தகப்பன் சப்போர்ட் இல்லாமலும் ஒரு கல்யாணம் முடியாத பொண்ணா இருந்து கலைத்துறையில சாதிக்கணும்ங்கிறது அவ்வளோ ஈஸின்னு நீ நினைக்கியா? இல்ல கண்டிப்பா கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் கண்டிப்பா கிடையாது? ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வயசு பொண்ணு, இப்போ இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டா, என் வயசுல வந்து நான் வந்து அப்பா, அம்மா கூட மட்டுமே நான் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருந்தேன். அப்படிங்கையில நான் தனியா எங்கேயும் போனது கிடையாது. தனியா அம்மா, அப்பா எப்போதுமே எனக்கு அப்பா, 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 அப்பா கூட மட்டுமே இருந்து வில்லு படிச்சிருக்கேன். அது எனக்கு அவ்வளோ கஷ்டமா எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஆனா அப்பா, அம்மா இல்லாம ஒரு வயசு பொண்ணு தனியா வில்லு படிக்கிறா அப்படின்னா, அது கஷ்டம். கொஞ்சம் சவாலான விஷயம் தான். அப்படி படிச்சுட்டு வந்தா கண்டிப்பா அது பாராட்டக்கூடிய விஷயம். அப்பா, அம்மா துணை இல்லாம, ஒரு அண்ணன், தம்பி துணை இல்லாம ஒரு பொண்ணு வில்லு படிக்கிறா அப்படின்னா, அது கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம். சில பேருக்கு வந்து குடும்பத்துல உள்ள சப்போர்ட் இல்லாம சாதிச்சுட்டு இருக்காங்க. அது மாரி சில பேருக்கு வந்து குடும்பத்துல இருக்கிற சப்போர்ட் கிடைக்கி. அப்படி சப்போர்ட் கிடைக்கும்போது, அந்த நம்ம 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 ஒரு ஃபீல்டுல போகணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஃபீல்டுலயே நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் போறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அது நம்ம இன்னும் சாதிக்கணுங்கிற ஆர்வத்த தூண்டும். அப்படிதானே? சாதிக்கணுங்கிற ஆர்வத்த தூண்டும். அந்த ஆர்வத்த குடுக்குறதுக்கு உங்க குடும்பத்துல உள்ள சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடினா, அப்பா சப்போர்ட்டு. அப்பா சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா, பாட்டுக்கு போவையில எங்க போனாலும் சரி, சாப்பாடு, காப்பி, தண்ணி எல்லாம் அப்பா கிளீனா வாங்கி குடுப்பாங்க. எங்கேயும் போனாலும் ஒத்தியில போனது கிடையாது, வந்தது கிடையாது. ஃபுல்லா அப்பா தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்டின்னா, தம்பி. என்னோட தளபதிகள் 3 பேரு. முனீஸ்வர முருகேசன், ராமர் முருகேசன், ஆறுமுக முருகேசன். எங்கேயும் ஒத்தியில விடமாட்டாங்க. இதுவரைக்கும் நான் அடுத்த செட்டுக்கு நான் பாட்டுக்கு போனதும் கிடையாது. ஃபுல் சப்போர்ட் முதல்ல அப்பா, இப்போ அண்ணன், தம்பி. யாரு இப்போ இத்தன வருஷத்துல, ச்சே இவங்க கூட நம்ம போய் பாட்டு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! ச்சே இவங்க கூட நம்ம போயிருக்கணும். இல்ல இவங்க கூட போகணும் அப்படின்னு ஆசைப்படுற வில்லிசை கலைஞர்கள் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு நீங்க ரொம்ப விரும்பி நேசிச்சு நம்ம அம்மா இருப்பாங்க. அம்மாவ தவிர வேற யாராவது ஒரு வில்லிசை கலைஞர்கள் நீங்க ரொம்ப ஆசையா இவங்க பாட்டு நல்லா இருக்கணும். நல்லா இருக்குங்கிறத தாண்டி எனக்கு கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அது கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், எந்த மாவட்டமா இருந்தாலும் நீங்க விரும்பி கேட்கிற வில்லிசை கலைஞர்கள் அப்படிங்கிறதுனா யாரெல்லாம் சொல்வீங்க? கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லுவோமே. கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னா முதல்ல எனக்கு ரேவதி அக்கா. ரேவதி அக்கா அவங்கள ஒரு நாளாவது நேர்ல பார்க்கணும், பேசணும். ஆனா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுறது அழகா புரியும். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இங்க வேற வில்லு, அங்க வேற வில்லுன்னா, அவங்க பாடுறது அழகா புரியும். நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டா, அடுத்து நம்ம குடும்பத்த விட்டு வேற வில்லு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா. அவங்க கூட போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஆனா, அந்த லெவலுக்கு நம்மளால பக்கப்பாட்டுல உட்காந்து படிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது தெரியும். எனக்கு ஒரு பக்கப்பாட்டால எனக்கு தெரியும். அம்மா கூட படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து அத்தை. அத்தை வந்து குடும்பத்துல உள்ளவங்க தானே. இருந்தாலும் அத்தை கூட படிக்கணும்னு ஆசை. அத்தை கூடயும் படிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அத்தை கூட படிக்குது. இவங்க 2 பேர் கூட படிக்கணும்னு ஆசை. இதுவரைக்கும் நான் கூப்பிடுவாங்க. பக்கப்பாட்டுக்கு இப்போ எங்கேயாவது அவங்க வில்லுப்பாட்ட பார்க்க போனா கூப்பிடுவாங்க. "வா கொஞ்ச நேரம் வந்து உட்காருன்னு" எங்க அத்தை கூப்பிடுவாங்க. நான் பயந்து போய் "நான் வரமாட்டேன் அத்தை" அப்படின்னு ஓடி வந்துருவேன். அதே மாரி எத்தனையோ கலைகள் ஒரு ஒரு கோயில் கூட அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எத்தனையோ கலைகள் வைப்பாங்க. எவ்வளவோ இசைக்கலைகள், இசை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். ஒரு கோயில் கூடன்னு வரும்போது, வில்லுப்பாட்டு வந்து முக்கியம் அப்படின்னு இந்த காலத்திலயும் கொண்டு வர்றாங்க. ஒரு கோயில் கூட வந்து அத ஹைலைட் பண்ணி காட்டுறதுல வில்லிசை கலை எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? வில்லுப்பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்லுப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா, அதாவது இப்போ ஒரு கோயில் திருவிழால இப்ப நெறைய நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னா, அம்மன் நம்ம வந்து திருவிழா குடுக்குறது சாமிக்கு. சாமி கதையமா சாமிக்காக தான் வில்லுப்பாட்டு நம்ம சாமிக்காக தான் திருவிழா குடுப்போம். அப்படிங்கையில சாமி கதைய ஒரு நேரம்னாலும் கண்டிப்பா சாத்துறதுக்குனாலும் வைக்கணும்னு சொல்லி வச்சுருவாங்க. வில்லுப்பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமிக்காக நம்ம திருவிழா கொண்டாடுவோம். சாமி கதைய படிக்கணும்னா வில்லிசை, இல்லன்னா மகுட இசை. 2 நிகழ்ச்சி கண்டிப்பா வைக்கணும். கண்டிப்பா வைக்காங்க இப்போ. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி நாங்க போய்க்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் தான் போய்க்கிட்டு இருந்தோம். இப்ப பரவால்ல. சரி. அதே மாரி இப்ப என்னன்னா, ஆ 13 வயசுல இருந்து நான் குடம் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 18, 17 வருஷ அனுபவம். அப்போ வில்லுப்பாட்டு படிச்சதுக்கும், இப்போ வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்குமான வித்தியாசம் அப்படின்னா, உன்னால என்ன சொல்ல முடியும்? வித்தியாசம் ரொம்ப இருக்கு. நெறைய சொல்லலாம். அப்பா கூட வில்லுப்பாட்டுக்கு போகையில கரெக்ட்டா
10 மணிக்கு நாங்க 10 மணி இல்ல 9 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. வில்லுப்பாட்டுக்காரங்கன்னு. இப்போம்லாம் வில்லிசை கலைஞர்களுக்கு உண்டான மரியாதை தனியா இருக்கு. அப்போ வந்து வில்லுக்காரி இல்லாட்டா பாட்டாளி கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னா காலையில 4 மணி 5 மணி ஆகும் சாஸ்தா பறக்கிறதுக்கு. இப்போ அப்படி இல்ல. கரெக்டா டைம் கணக்கு. நாங்க 10 மணிக்கு உட்காருவோமா 2 மணிக்கு முடிப்போம். அவ்வளவுதான். நாங்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ வந்து ஊர்க்காரங்க சொல்லுதான் நாங்க கேட்டோம். இப்போ நாங்க சொல்றத ஊர்க்காரங்க கேட்காங்க. அதெல்லாம் போய் எல்லா ஊர்லயும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத ஊர்க்காரங்க கேட்காங்கன்னா எல்லா ஊர்லயும் அப்படி கிடையாது. அப்படி இல்ல. விவரம் தெரியாம பேசுறாங்க. எல்லா ஊர்லயும் அப்படி கிடையாது. நடக்கிறதான ஒரு சில இடங்கள்ல அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும், எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கரெக்டா சொல்லுதா பாருங்க. ஏன்னா இவதான் எனக்கே சொல்றது, எப்ப இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கு நான் கீழே இறங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுவதா இவதான். அதனாலதான் அவ கரெக்டா அதை சொல்லுதா. அப்போ என்னன்னா ஊர்க்காரங்க இப்ப நாட்டாம இருக்காங்கன்னா நாட்டாம மேல ஒரு மதிப்பு இருந்துச்சு, அவங்களும் நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சிருந்திருப்பாங்க. அதனால அவங்க சொல்ற டைம்ல நம்ம உழைச்சோம் அப்படிங்க. அப்போ இப்போ வந்து பாட்டு படிக்கிறதுக்கான நேரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்க. ஆமா, நேரம் கண்டிப்பா குறைஞ்சிட்டு. 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 1 மணி 2 மணி வரைக்கும் நாங்கெல்லாம் நம்ம படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்பெல்லாம் அப்படி இல்ல. 4 மணி வரைக்கும் தாராளமா உட்காந்து படிச்சா ஆகணும். வேற வழியே கிடையாது. முடியாது. நல்லதுங்கயா கெட்டதுங்கயா? 4 மணி வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுதே இல்ல 2 மணியோட முடிக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? எப்படி சொல்லன்னு தெரியலையே. அப்போ கஷ்டப்பட்டோம், இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. அப்ப கஷ்டப்பட்டாங்களா, இப்ப ஜாலியா இருக்கு. அப்போ கஷ்டம் இல்ல இப்பவும் ஒரு சில ஊர்கள் வந்து இருக்குங்க. 4 மணிக்கு தான் சாஸ்தா பறக்கணும்னா 4 மணிக்கு தான் படிக்கணும். 6 மணிக்கு தான் சாஸ்தா பறக்கணும்னா 6 மணிக்கு தான் சாஸ்தா பறக்கணும். ராமர் முருகேசனை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? ஊருக்காரங்க அண்ணன் 2 மணிக்கு முடிங்க அப்படின்னு சொன்னா 2 மணி தான் ஆகுது, கூட 1 மணி நேரம் கொஞ்சம் பொறுங்க, 3 மணிக்கு பூஜையை வைக்கலாம். தலைவர் அப்படி வேற லெவலு. நான் டக்குன்னு உடனே குடத்தை மாத்திடுவேன். அதுதான் அவளுக்கு சப்ஸ்டிடியூட்டா ஆள் வச்சிருக்கோம். ஆள் மாத்திக்கிடுவேன். இல்ல நான் விரும்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மைக் நல்லா இருந்துச்சு, மைக் செட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்கன்னா கூட 1/2 மணி நேரம் நம்ம படிக்கலன்னு தப்பு இல்ல. இவெல்லாம் உடனே மாறிடுவா. அதுக்கு ஆள் வச்சிருக்கோம், நாங்க மாத்திக்கிடுவோம். ஒரே குடும்பமா இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ ஒரே குடும்பம் அப்படிங்கிறது, நம்ம ஒரே குடும்பமா வில்லு படிக்கிறது எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு, எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? ஏன்னா கஷ்டமும் இருக்கும் ஜாலியும் இருக்கும். ஒரே குடும்பமா வில்லு படிக்கிறது எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு, எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, அதை சொல்லுங்க. எப்படி சொல்லனா, சந்தோஷங்கிறது 80%, ஒரு 20% சண்டை 5 பேத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஒரு பக்கம். ராமர் முருகேசன் எல்லாம் 4 நாளைக்கு தலைவர் சாப்பிட மாட்டாரு. அது சண்டை பெரும்பாலும் வரக்கூடாது, கடவுளே முருகா அப்படின்னு வேண்டிக்கிடுவோம். சண்டை வந்துட்டுன்னு சொன்னா 4 பேர் 4 திசையில போய் உட்காந்துக்கிடுவோம். அதே மாதிரி கரெக்டா இப்ப 2 மணிக்கு பாட்டு முடியுதா, முதல் நாள் திங்கட்கிழமை மணிக்கு 2 மணிக்கு நைட்டு பாட்டு முடியுது அப்படின்னா ஒரு 4 மணி வரை 5 மணி வரைக்கும் உட்காந்து நல்ல குடும்பமா சந்தோஷமா சிரிச்சு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டுல இருக்க கஷ்டம்லாம் அங்க போன உடனே மறந்துரும். சண்டை வராத பட்சத்துக்கு. சண்டை வந்துட்டுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போய் உட்காந்துக்கிடுவோம். அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் ராமர் முருகேசனுக்கு கோபம் வராம இருக்கணும். அப்பதான் நாங்க 5 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். தலைவர் டென்ஷன் ஆயிட்டாரு, நாங்களும் அதோட உட்கார வேண்டியதான். எனக்கு கோபமே வராது. சும்மா சொல்ல, எனக்கு கோபம் வராது. சரி, அதே மாதிரி நல்லா குடும்பமா தொழில் பண்றது 80% சந்தோஷமா இருக்கும், 20% வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு தொழிலுக்கு போற இடத்துல அந்த 80% சந்தோஷம் முக்கியமா, 20% வந்து அந்த கோவப்பட்டு நாங்க சண்டை போடாம இருப்போம், பேசாம இருப்போம் அப்படிங்கிறது, அந்த 20% வந்து அந்த 80% சந்தோஷமா இருக்கும்போது இருக்கிற தொழிலை பாதிக்குமா அப்படின்னு கேட்க. தொழிலை மட்டும் என்னைக்குமே எங்களுக்குள்ள பாதிச்சது கிடையாது. இறங்கி வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் நாங்க சாப்பிடாம போய் இருப்போமே தவிர, 20% அந்த கோபம் இருந்தாலும் நாங்க மேடையில போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தவங்க அவங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை மனசுல வச்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் மறந்து அவங்களையும் மறந்து எங்களை பார்த்து சிரிக்கணும். இதுதான் கூத்தாடியோட தொழில். கூத்தாடியோட தொழில். அதனால எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் சரி, நாங்க மேடையில மட்டும் காட்டிக்கிடவே மாட்டோம். மேடைக்கு வந்தாச்சுன்னா உனக்கு என்ன எனக்கு என்னன்னு போடுன்னு வில்லு அடிப்போம். இறங்கி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அக்கா சோகமா ஸ்டேட்டஸ் வைக்கீங்க, ஆனா எப்படிக்கா மேடையில மட்டும் இவ்வளவு சிரிக்கீங்க, எப்படிங்க காட்ட முடியும் மேடையில சோகத்தை? அதெல்லாம் காட்ட முடியாது. பெரும்பாலும் சண்டைன்னு சொல்லி வர்றதுன்னா என்னாலதான் பெரிய பிரச்சனையை முதல்ல ஆரம்பிக்கும். அந்த 20% என் வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டுருவேன். சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வரும். நான் என் ஃப்ரெண்டு ஏதாவது பேசியிருப்பேன், அந்த கோபம் இங்க காட்டலாம். என் தம்பி யார்ட்டையா சண்டை போட்டிருப்பான், அந்த கோபம் இங்க வரும். எங்க அண்ணன் யார்ட்டையா சண்டை போட்டிருப்பான், அந்த கோபம் இங்க வரும். பட் கூடுமான வரைக்கும் அது தொழிலை பாதிக்காது. 20% தொழிலை பாதிக்காது. என்னைக்காவது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க நேரத்துல வந்து கண்டிப்பா அது முகமே காட்டி கொடுத்துரும். சரி, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து உயிரை கொடுத்து உழைக்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து உயிரை கொடுத்து உழைக்கிறோம்.
ஒரு பக்கம் உழைப்பு, இன்னொரு பக்கம் ஊதியம். இது ரெண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு நீ நினைக்க? உழைப்பு, ஊதியம். இதுல எது முக்கியம்? நமக்கு ஊதியத்தை முக்கியமா நினைக்கிறோமா? உழைப்பு முக்கியமா நினைக்கிறோமா? உழைப்பு முக்கியமா நினைச்சா என்ன கிடைக்கும்? ஊதியத்தை முக்கியமா நினைச்சா என்ன கிடைக்கும்? உன்னோட எண்ணம் என்ன? உழைப்புனா நம்ம உழைக்கிறது, ஊதியம்னா நம்ம வாங்குற சம்பளம். சம்பளம். சம்பளம் தானே. அதேதான். சம்பளத்துக்காக உழைக்க வேண்டாம், மனசார உழைச்சா கண்டிப்பா நம்ம வாங்குற சம்பளம் நமக்கு தக்கும். அது என்னைக்குமே மனசுல இருக்கு. சம்பளத்துக்காக நாங்க என்னைக்கும் வேலை பார்த்தது கிடையாது. முதல்ல வேலை, அப்புறம் பையன் தம்பி கொஞ்சம் அப்படி படிச்சிருக்கேன், கொஞ்சம் கூட 200 100 கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடலாம். அவ கேட்காமலே நான் கொடுத்துருவேன். யாரா இருந்தாலும் அதுதான், கூட பிறந்தவங்க இல்லை, யாரு இருந்தாலும் நான் கேட்க. அதெல்லாம் ராமர் முருகேசன் தாராளமா செஞ்சிருவாரு. அதனாலதான் இப்படி இருக்கேன். ஆனா அப்படி இல்ல. சம்பளம் முதல்ல வேலை, அதுக்கப்புறம் ஊதியம். அப்ப உழைப்பு தான் முக்கியம். உழைப்பு தான் முக்கியம். ரெண்டாவது. அதான் சம்பளங்கிறது ரெண்டாவது. முதல்ல நமக்கு வேலை தான் முக்கியம். நம்ம பாக்குற வேலை மனசார பாக்கணும். அதான் உழைப்பு தான் நமக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அந்த டைமிங்குள்ள இப்பெல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நேரம் தான் படிக்கிறான், இவ்வளவு நேரம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இடையிலலாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் கண்டிஷன் போட்டாங்க, இவ்வளவு நேரம் தான் படிக்கணும், 10 to 8 தான் 8ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற. இப்பவும் நிறைய இடங்கள்ல அந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கு. அது உனக்கு எப்படி இருக்கு? அதை கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் முடிச்சுட்டு இறங்கணும் அப்படிங்கும்போது அந்த 2 மணி நேர உழைப்பு நம்மளோட ஊதியத்தை பாதிக்குமா? 2 மணி அதாவது 2 மணி நேரம் உழைச்சாலும் அதே சம்பளம், 8 மணி நேரம் படிச்சாலும் அதே சம்பளம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சாலும் அதே சம்பளம், 2 மணி நேரம் படிச்சாலும் அதே சம்பளம். பாதிக்காது. கண்டிப்பா அப்படி பார்த்து கொடுத்தது கிடையாது. நீ இவ்வளவுதானே படிச்சிருக்க, இப்போ நீ மதியம் வரைக்கும் தானே வேலை பார்த்திருக்க, உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறது எங்க தொழில கிடையாது. 10 நிமிஷம் மேடையில ஏறி உட்கார்ந்து அந்த பானையை நான் தட்டிட்டேனா, என் குடத்துக்கூட அடிச்சுட்டேனா, என் சம்பளத்துக்கு இலவே. அவ்வளவுதான். இது எதுக்கு இந்த கேள்வி முக்கியமா கேட்டேன்னா, எல்லா அட்வான்ஸ்காரங்களும் என்கிட்ட கேட்கறது அதுதான். 1/2 மணி நேரம் தானே என்ன படிக்க போறீங்க, இதுக்கு ஒரு நேரமா கணக்கு சேர்க்கீங்க. அவளே வாக்குமூலம் கொடுத்துட்டா. இதுதான் உண்மை நடக்குது. 10 நிமிஷம்னாலும் 10 நிமிஷம் சம்பளத்தை கீழே வச்சிடணும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. சரி. அதே மாதிரி இப்போ என்னன்னா, நிறைய ஊர்கள் நான் இப்போ ஒரு 6 வருஷமா நான் ஒரு 6 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். நீ அம்மா கூட அவ்வளோ நாள் போய்கிட்டு இருக்க. இத்தனை ஊர்லயுமே எனக்கு மறக்க முடியாத ஒரு ஊர், நான் அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு மறக்க முடியாத ஒரு ஊர் அப்படின்னா எந்த ஊரை சொல்லுவேன்? 1 2 3 நிறைய இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மறக்க முடியாத ஊர் அப்படின்னா எந்த ஊர்லாம் சொல்லுவேன்? அம்மா கூட போய்கிட்டு இருக்கலையா, இல்லைன்னா ஓவராலா ஃபுல்லானா ராமர் முருகேசன் கூட வந்திருக்கு. இதுல நான் மறக்க முடியாத ஊருனா சென்னை கௌரிவாக்கம். அதை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அங்க உள்ள தாய்மார்கள்லாம் அவ்வளோ பாசமா ராமர் தம்பி ராமர் தம்பி ராமர் தம்பின்னு இப்போ வரைக்கும் ராமரை தேடுதாங்க. நான் கௌரிவாக்கத்தை சொல்லுவேன். தேடல, ராமரோட பாட்டை தேடுதாங்க. ரெண்டும் ஒண்ணு தானே. அம்மா கூட அப்படின்னா, அம்மா கூட நான் போனது அப்படின்னா முதல்ல நான் மேடை ஏறின ஊரு 8 படிக்கையில அது மேடை ஏறின ஊரு மானூர் பக்கம் பள்ளமடையில தான் அப்பாவுக்காக மாத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அப்பவுமே 3 பிள்ளை உட்காந்துருக்கு, 3 பொம்பளை உட்காந்துருக்காங்க, முன்னாடி 3 பொம்பளை உட்காந்துருக்காங்க அப்படின்னு அப்பவுமே சொன்னாங்க. நீங்க 3 பொம்பளை உட்காந்து கொண்டாடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் நிறைய போன் வந்துச்சு அட்வான்ஸுக்கு. அதுதான் மறக்க முடியாத ஊர். மானூர் பக்கம் பள்ளமடை. அம்மா கூட போனது. தம்பி கூட போனதுன்னா சென்னை கௌரிவாக்கம். அங்க இருந்து ட்ரெயின்ல போவேலையும் சரி செம்ம ஜாலியா இருந்துச்சு, அங்க இருந்து வரையிலையும் சரி செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த ஊர்லயும் சரி அவ்வளோ அழகா பாசமா பாத்துக்கிட்டாங்க. ஜாலியா தான் இருந்திருக்கும். செலவு பண்ணதெல்லாம் நான் கூட்டிட்டு போறது எங்க மெட்ரோவை பார்த்து, சென்னை மெரினா பீச் பார்த்து போனதெல்லாம், கூட்டிட்டு போனதெல்லாம் நாங்க. அதெல்லாம் சம்பளத்துல 1 ரூபா குறைக்கலையே. கல் மனசு. அதெல்லாம் ஜாலியா தான் இருந்திருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம நிறைய ஊர்களுக்கு போயிருக்கோம், நிறைய கோயில்கள்ல படிச்சிருக்கோம். அதுல இந்த கோயிலுக்கு போய் படிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா? பாட்டு படிக்கணும், இந்த கோயில்ல போய் வில்லு படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கு? இந்த கோயில போய் வில்லு படிக்கணும்னு சொன்னா அப்படிலாம் இல்ல. எல்லா கோயிலும் ஒரே கோயில். ஏன்னா போற இடத்துல நாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நல்ல பாசமா நிறைய பார்த்துருந்தாங்க. அப்புறம் நல்ல வரவேற்பு இருக்கு. பாட்டு முடிச்சுட்டு வரையிலே சரி நல்ல சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காங்க. அப்படிங்கிற இந்த கோயில் தான் குறிப்பான்னு சொல்ல முடியாது. எல்லா கோயிலுமே ரொம்ப பிடிச்ச கோயில், மனசு நிம்மதியான நிறைவான கோயில். அதே மாதிரி எத்தனை ஊர்களில் போய் நம்ம படிச்சுட்டு வரோம். அந்தந்த ஊர்களில் ஒரு சில பேர் ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட இப்போ வரைக்கும் டச்சில் இருப்பாங்க. அப்படி எந்த ஊரில் உள்ளவங்க அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்க? எந்த ஊரில் உள்ளவங்க இந்த ஊரில் உள்ளவங்க எங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, யாருன்னு பேர சொல்லாட்டி எந்த ஊரில் உள்ளவங்க அந்த உறவு நாங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த உறவு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எந்த ஊர்? அதான் பார்க்குறவங்களுக்கே தெரியுமே. முக்கியமாக மெயினாக ஒரு 3 ஊர். முதல்ல ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா ஊர் எனக்கு ஊத்தங்கரை விலை. அடுத்து இட்டமொழி, அடுத்து சிவல்விளைபுதூர்.
இந்த 3 ஊர் எனக்கு மறக்கவே முடியாது. 3 ஊருமே இப்போ வரைக்கும் அக்கா, நானும் அக்கா அக்கான்னு பேசுவேன், அவங்களும் அக்கா அக்கான்னு கான்டாக்ட்ல இருக்காங்க. இந்த 3 ஊர் எனக்கு மறக்க முடியாத ஊர். இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கிற ஊர் இந்த 3 ஊரும். அதற்கு நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இப்ப உட்கார்றது வரைக்கும் என்ன கேள்வி கேட்க போறேன்னு அவளுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது ஒரு ஃப்ளோல வந்து உட்காரமா ரொம்ப ஆசைப்பட்டா எடுத்து போடுவோமே, அட பாவி. உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கும் எந்த கேள்வியும் தெரியாது, அவளுக்கு நான் என்ன கேள்வி கேட்டுன்னு தெரியாது. அதனாலதான் ஊரெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு ஊர் உண்மையில அந்த அக்கா ஞாபகம் இருக்கு. பேர் சொல்லலாம், சத்யா அக்கா ஞாபகம் இருக்கு. ஆனா சத்யா அக்கா ஊர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை தான் போயிருக்கோம். சிவல்வேலை புதூர் வந்து நாங்க ஒரே வருஷத்துல 3 தடவை போனோம். மறக்க முடியாத ஊரு. இட்டமொழி நாங்க 2 தடவை போயிருக்கோம். அந்த அக்கா வந்து அவங்க வீட்டுல தங்க வச்சு அவங்க சொந்த தங்கச்சா, இன்னைக்குமே ராமர் வந்து அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி அப்படிங்கிற அப்படி பாசம் காட்டுறவங்களாம் நம்மளால மறக்க முடியாது. சாதாரணமா மறக்க முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் சொல்லி மறக்க முடியாது. அதான் ரைட்டு. பாசம் காட்டுறவங்களா அவ்வளவு நாள் ஆனாலும் மறக்க முடியாது. ரைட்டு. அது நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் பணம், எதை எடுப்ப? பாசமா பணமானா உண்மையை சொல்லணுமா? ஆமா, ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் பணம், எதை எடுப்ப? பணம் என்னங்க, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பாசம் தான் முக்கியம். பாசம் தான் முக்கியம். பாசம் தான் முக்கியம். சொல்றது எல்லாமே போய். ஐயோ, என் உண்மையா சொல்லுதேன், பணம் முக்கியமே இல்ல, பாசம் தான் முக்கியம். என்னைக்குமே எதையுமே யார்ட்டையுமே எதிர்பார்க்காம பழகுனா நமக்கு உண்மையான பாசம் தெரியும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட பழகுனா பாசம் வேஷமா தான் தெரியும். நான் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்த்து பழக மாட்டேன். எனக்கு பாசம் தான் முக்கியம். அதே மாதிரி நிறைய அவங்க கூட படிச்சா நல்லா இருக்கும், இவங்க கூட படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னீங்க. வயசான கலைஞர்கள் வந்து இந்த காலத்துல வந்து நிறைய பேர் தேடுறது இல்லை அப்படி எல்லாமே சொன்னேன். பெண்களுக்கு அதாவது ஒப்பனை, மேக்கப்புங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒப்பனையெல்லாம் வச்சு மேக்கப், என்னப்பா இவ்வளவு மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யூடியூப்ல நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது சொல்லவே வேண்டாம். இவெல்லாம் கமெண்ட் யார் என்ன கமெண்ட் பண்ணுதான்னு 24 மணி நேரமும் சேனலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு தெரியும். அப்படி உனக்கு நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? அதாவது நம்மளுக்கு உனக்குன்னு இல்ல, மொத்தமாவே பெண்களை வந்து ஒரு மேக்கப்லயோ இல்லைன்னா ஒரு சரீரத்தை வச்சு கிண்டல் பண்றதோ எதுவா இருந்தாலும், ஒட்டுமொத்த கலைஞர்கள் ஒரு பெண்கள் யாரா இருந்தாலும் அப்படி கமெண்ட் பண்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிற? கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல, நமக்கு கமெண்ட் பண்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் செய்ய போறது கிடையாது. நாங்க வந்து உங்ககிட்ட எதுவும் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வந்து நிக்க போறது கிடையாது. நீங்க கமெண்ட் பண்ணுதீங்க அப்படின்னா உங்க பாட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்க அதை காதுல வாங்க போறது கிடையாது. எங்க குடும்பத்துக்காக நாங்க மேக்கப் போட்டாதான் எங்க குடும்பத்தை நாங்க பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்தா தான் 4 பேர் நம்மளை வந்து பார்ப்பாங்க. அப்ப இப்பம்லாம் கொஞ்சம் இது என்னங்க மேக்கப், இப்ப மேக்கப்பு நகை எல்லாம் நீங்க யூடியூப்பை பார்க்க போய் சொல்லுதீங்க. அப்பம்லாம் மேக்கப்பு போட்டு அப்படின்னு அந்த நகை நாங்க போடுற நகை வில்லுப்பாட்டுக்காரங்க ஏப்பா அவங்க போட்டிருக்க நகை, அவங்க கெட்டியிருக்க சேலை, அவங்க போட்டிருக்க மேக்கப்னு அதை பார்க்கறதுக்கே கூட்டத்துல வந்து இருப்பாங்க. பார்த்துட்டு அதை வெளியே போய் சொல்லுவாங்க, வில்லுக்காரி அம்புட்டு போட்டிருக்க தங்கமா இல்ல கவுரிங்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, பேசி சிரிப்பாங்க, முன்னாடியே வந்து கேட்பாங்க. எங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் என்ன கமெண்ட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல. பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே எப்படி சொல்ல, நாங்க ஆள் பாதி, நாங்க பெண்கள்னு இல்லை ஆண்கள் அப்படித்தான், ஆள் பாதி ஆடை பாதி, ஆளுக்கு பாதி ஆடைக்கு பாதி போட்டாதான் மதிப்பு. இதுல என்ன சொல்ல, மேக்கப் யாருனாலும் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, அதுக்கு நாங்க கவலைப்பட போறதே கிடையாது. கவலைப்பட்டா குடும்பத்தை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். குடும்பத்தை பார்க்க முடியாதுங்கிறத தாண்டி பிடிச்சத செய்யணுங்கிறது ஒரு இது இருக்காதுல்ல. அப்படிதானே, கிண்டல் யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கறதுக்காண்டி நம்ம பிடிச்சதை விட முடியுமா? இல்ல பிடிச்சது கிண்டல் பண்ணதவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை காத்துலயே வாங்கக்கூடாது. இப்ப இறங்கி போறோம், அடேங்கப்பா மேக்கப்புக்கே ஒரு செலவு இருக்கும் உங்களுக்கு. ஆமா, என்ன செய்ய, இப்போ நாங்க 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் வாங்குதோம்னா அதுல பாதி மேக்கப்புக்கு ஒதுக்குனா தான் அடுத்தாப்புல எங்க தொழில் ஓடும். எங்க தொழில் ஓடுதோ இல்லையோ எங்க குடும்பத்தை நாங்க கொண்டு போக முடியும். வயசு இருக்கிற வரைக்கும் ஒரு 35 ஒரு 40 வயசு வரைக்கும் மேக்கப் போடலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மேக்கப் எல்லாம் ஓரம் கட்டிடலாம். கதை நிறைய கதை இருக்கு, ஏகப்பட்ட கதை இருக்கு. அந்த கதையில வந்து நீ இடம் பாடுறதா இருந்தாலும் கொண்டாடிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஆர்வமா கேட்கக்கூடிய கதை அப்படின்னா என்ன கதை? ரொம்ப சவாலா நான் என் தம்பி கூட படிக்கும்போதும் சரி, எங்க அம்மா கூட படிக்கும்போதும் சரி, எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஏன்டா இவங்க கூட வந்தோம், இல்லை ஏன்டா இவங்க கூட வந்தோம் அப்படின்னு நினைச்ச கதையும், சரி இந்த கதை கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்ச கதை எந்த கதை? எது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு? இன்னொன்னு ரொம்ப இவ்வளவு கஷ்டமான கதைகளை வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சது எந்த கதை? ரொம்ப ஆர்வமா அம்மா கூடயும் சரி தம்பி கூடயும் சரி நான் படிக்கிற கதை வந்து பெரும்பாலும் சொடலை கதை. சொடலை கதைன்னா அதாவது சொடலை இடத்துல நான் பேச, பகவான் இடத்துல சிவன் இடத்துல தம்பி பேச, அப்படி இல்லைன்னா சிவன் இடத்துல நான் பேச, சொடலை இடத்துல தம்பி பேச, அப்படி நாங்கள் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்போம். நேரம் போறது தெரியாது, தொழில் பார்க்குற அந்த கஷ்டம் தெரியாது.
நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆர்வமா சாமி போய்கிட்டு சாமி இருக்கும். பயங்கரமா ஆடுவாங்க ஆமா, அதெல்லாம். அதே மாதிரி சாமிக்கு படிக்க நல்லா இருக்கும். சுடலை அப்படின்னாலே சுடலை அப்படின்னு வந்து அப்படி ஒரு குலுக்கு குலுக்குனாங்களே படிக்க ஆர்வமா இருக்கும். அது ராமர் முருகேசன் கூட சொல்லவே வேண்டாம். உடுக்கு வேற முடீஸ்வர முருகேசன், அதெல்லாம் அடிச்சு கொளுத்திடுவோம். அப்பப்போ எங்க அக்காங்கிறத நிரூபிச்சுக்கிட்டா பாருங்க. என்ன பெருமையா பேசலாம், என்னத்தையும் பேச சொல்லி. அப்படி இல்ல. அடுத்து ரொம்ப பயந்த கதை, அதாவது சவாலா இருக்கிற கதை அப்படின்னு சொன்னா, திடீர்னு பாட்டை முடிச்சுட்டு வந்து மத்தியானம் உட்காந்து தம்பி எழுதிட்டு இருப்பான். தம்பி என்ன எழுதுத? இல்ல ஒரு வரத்து கதை கொடுத்துருக்காங்க. அப்பவே அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தும். ஆஹா, இன்னைக்கு நம்ம செத்தோம், இன்னைக்கு நம்மளை கொண்டுட்டா. ஏன்னா அது வந்து புது கதை. எப்போ எந்த இடத்துல எது கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் எதையாவது ஒண்ணு கேட்டுட்டேன் அப்படின்னா அப்படியே ஒரு முழிச்சு பல்ல கடிப்பான். அதுக்குன்னு அந்த இடத்துல ஆமா மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆமா போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அது கொஞ்சம் பயமா இருக்கும். அம்மா கூடயும் சரி, அம்மாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இந்த இது எழுதியிருக்குமா, இதுல இது எழுதியிருக்குமா, நம்ம எடுத்து சொல்லணும். அப்படிங்கிற மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். வரத்து கதை தான் கஷ்டமான கதை. மற்றபடி அம்மங்கதை இன்ட்ரெஸ்டா ரொம்ப கேட்கதா இருந்தா ராமாயணம். ராமாயணத்துல எப்படி சொல்ல, சீதையம்மா வனத்துக்கு போற கதை, அதாவது கருப்பசாமி கதை, அஸ்வமேத யாகம், அசுமதி யாகம். அது வந்து ரொம்ப தம்பி நல்ல இன்ட்ரெஸ்டா படிப்பான். அது கேட்க நல்லா இருக்கும். அது நாங்க இன்ட்ரெஸ்டா படிப்போம். சரி, அதே மாதிரி இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அம்மாட்ட கேட்டா நீ அம்மாட்ட கேட்ட கொஸ்டின் நான் உன்கிட்ட கேட்கேன். ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிடணும். பாசம். பாசமா? என்கிட்ட என் மேல இது வரைக்கும் யாரும் பாசம் வச்சது கிடையாது. அதனால பாசம்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். சரி, ரைட்டு. அன்பு. ரெண்டு ஒண்ணுதான பக்கி. நேசம். இதுவும் ஒண்ணுதானே? அப்படியா? சரி, ரைட்டு. இல்ல பாசம், அன்பு. அதுக்கப்புறம் கோபம். கோபம்னா நானே பெரிய கோவக்காரி. எனக்கு தான் ஆளுக்கு முன்னாடி கோவம் வரும். எனக்கு அடுத்து கோவம்னு சொன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வாரது ராமர் முருகேசன் மட்டும்தான். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏக்கம், இவங்க நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஏக்கம்னா அம்மா சொன்ன மாதிரிதான், அப்பா தான். அப்பா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும், எல்லா பெண் பிள்ளைங்களுக்குமே, நீ சொன்னதை நான் சொல்லிட்டேன், எல்லா பெண்களுக்குமே ஏக்கம் வந்து அப்பா தானா. அதனால அப்பா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஏக்கம். அப்பா கைக்குள்ளே இருந்தவா, பாட்டுக்கு போற வரைக்கும் அப்பா கைக்குள்ளே இருந்தவா. சண்டை வரும் அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். அதான் சொல்றோம்ல, என் வாய்க்கு ஒரு நிமிஷத்துல நான் யாருக்கிட்டையும் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது, சண்டை இழுத்துருவேன். ஆனா இருந்தாலும் அப்பா தான். அப்பா இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. அப்பா தான். இப்போ கடைசியா ஒரு 2 கேள்வியில ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் கேட்கறதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் நீங்க பதில் சொல்லணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க பேரை சொல்லுவேன், இல்லை அந்த உறவை சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை 2 வார்த்தையில பதில் சொல்லணும். கணவர்னு சொன்னா பாசம். அதுக்கப்புறம் அக்கா கிருஷ்ணகிணி. அக்கான்னு சொன்னா போட்டின்னா, அதாவது எங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் அப்பப்ப சண்டை வரும். மத்தபடி என் மேல பாசம் உள்ளவா. பாசம் உள்ளவனா எனக்கு எதுவும் ஒண்ணுனா கொஞ்சம் தாங்க மாட்டா. லேசா என் சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டாலும் சரி, என்ன ஏன் இப்படி இருக்கா, கொஞ்சம் முகம் வாடினாக்கில் இருந்தாலும் சரி, ஏன் இப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பா. அதுக்கப்புறம் தம்பி முனீஸ்வரன் சொன்னா வஞ்சகம் இல்லாதவன் சொன்னா, அதாவது அவன் கையில பைசா இருந்துட்டு அப்படின்னு சொன்னா, வஞ்சகம் இல்லாம யாருக்குனாலும் சரி வயிற்றுக்கு வாங்கி கொடுத்துருவான். வஞ்சகம் இல்லாதவன் முனீஸ்வரன். ஆறுமுகம்னு சொன்னா எப்படி சொல்ல, அப்படியே ஆப்போசிட். நிறைய யோசிக்கிறவன். யோசிச்சு பாவம் பாதி முடிய இழந்துட்டான். எதிர்காலத்தை பத்தி இப்பவே யோசிச்சு நிறைய யோசிக்கிறவன். தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். நம்ம என்ன செய்ய, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம், இது எங்க கொண்டு போட, அப்படி போட. எதிர்காலத்தை பத்தி யோசிப்பான். இப்பவுமே வாழ்ற வாழ்நாளை விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறவன், நிறைய யோசிப்பான். அப்புறம் அம்மான்னு சொன்னா கொஞ்சம் சுயநலம். அம்மாவுக்கு இந்த உலகத்திலேயே சுயநலம் இல்லாத உறவுனா அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மானா சுயநலம்னா அப்ப உங்க அம்மாட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டியா? அப்படி இல்ல, சுயநலம்னு சொன்னா நம்ம பிள்ளைங்கன்னு பாக்குறதுல அப்படி ஒரு சுயநலம். அந்த சுயநலம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க, 2 பிள்ளைகள்னா என் உலகம், என் வாழ்க்கைக்கு அர்த்தமே என் பிள்ளைங்க தான். ஆனா என் பிள்ளைகளா ஏத்துக்கிட மாட்டேங்காங்க. பிள்ளைங்கன்னா அப்படித்தான்ப்பா இருக்கு. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைல பண்ணாத சேட்டை என் பிள்ளைகள் பண்ணுது. நாங்கெல்லாம் இப்படி சேட்டை பண்ண மாட்டோம்ப்பா. என் உலகம், என் உயிர் நாடி எல்லாமே என் பிள்ளைகளுக்கு. என் தங்கம், என் சொர்க்கம் எல்லாமே அங்கதான். கஷ்டமோ நஷ்டமோ, என் கண்ணீரோ கவலையோ, நான் புலம்புறத கேட்கிற ஒரே ஜீவன் சொன்னா அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான். மாரி செல்வி. நீ புலம்புறத கேட்கறதுனால அவங்க தங்கம்.
அப்படி இல்ல, ஆ, அவங்க புலம்புறதையும் நான் கேட்பேன். ஆனா டைம் இருந்தா தான் ஃபோன் எடுப்பேன். சில நேரம் எடுக்க மாட்டேன். ஆனா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, என் ஃபோனுக்காக வெயிட் பண்ற ஒரே ஜீவன்னு சொன்னா அது மட்டும்தான். ஐ லவ் யூ. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. அம்மா நம்பித்தான் எனக்காக ஆகணும். அப்படிலாம் இல்ல. அதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஷிப்னா தெரியுமா? நட்புனா என்னன்னு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாதுமா. சரி, அதுக்கப்புறம் வந்து ராமர் நான் தான். ராமர் அப்படின்னு சொன்னா பெருமையா சொல்லணும். ராமரை பத்தி தான் கொஞ்சம் பெருமையெல்லாம் சொல்ல வேண்டாம், உண்மையை சொன்னா மட்டும் பெருமையானா, ரொம்ப பெருமையா பெருமையானா எப்படி சொல்ல? தன்னை பத்தி யோசிக்காதவன். அவனை பத்தி மட்டும் யோசிக்காம ஏமாளின்னு சொல்லுதா இன்டைரக்டா. தன்னை அப்படி பத்தி சொல்லல. யோசிக்காம. அதாவது அவனை பத்தி யோசிக்காம எங்களை சுத்தி இருக்கவங்களை பத்தி, எங்களன்னு இல்ல, அவனை சுத்தி இருக்கவங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துருக்கான். என்னைய பேட்டி எடுக்கிறதுனால, எனக்கு சம்பளம் கொடுக்கறதுனாலலாம் நான் அவங்ககிட்ட சொல்லல. அவன் அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது அவனுக்கு பயப்படுறதுக்கு. மனசுல உள்ளதை சொல்லுதான் நானு. தன்னை பத்தி யோசிக்காதவன், அவ்வளவுதான். அவங்க சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் சிந்திக்கவன் தான் ராமர். ராமர் முருகேசன். தன்னை பத்தி யோசிக்காதவன் சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லதா கெட்டதா? எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது. கொஞ்சமாவது சுயநலமா இருக்கணும். கெட்டதுன்ட்டா பாத்துக்கோங்க. இது அவ கேரக்டர் ரிவீலிங் தான். இது எல்லாமே அப்படி நடக்குது. இல்ல, கொஞ்சமா சுயநலம். தம்ப்நெயிலே அப்படிதான் வைக்க போறேன். முனீஸ்வரி அக்கா இப்படியா அப்படின்னு தான் தம்ப்நெயிலே வைக்க போறேன் பாருங்க. அப்படிலாம் இல்ல, கொஞ்சமாவது சுயநலமா இருக்க கத்துக்கணும். அது அவங்கிட்ட இல்ல. யாரை நீங்க நம்பினாலும் சரி, என் தம்பி அப்படிங்கறதுக்காக நான் பெருமைக்கு சொல்லல. கொஞ்சமா சுயநலம் இருக்கணும். அது அவங்கிட்ட துப்புரவா கிடையாது. சுயநலம் இல்லாதவன். எப்படி சொல்ல, அதான் சொன்னோம்ல, தன்னை பத்தி யோசிக்காதவர் ராமர் முருகேசன். சரி, இப்போ கிட்டத்தட்ட எல்லாரையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மாமனார் மாமியார். மாமனார் மாமியார்னு சொன்னா எனக்கு மாமனார் மாமியார் இல்ல. அதனால எனக்கு அவங்க இல்லாத ஒரு ஏக்கம். ஏன்னா என் குழந்தைகளை பார்க்க ஆள் இல்லாம நான் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஆள் இல்லாம தான் மாமனார் மாமியார் இல்லைன்னு ஏக்கமா? அப்படிலாம் இல்ல. வில்லு மேடையில பேசுற மாதிரி பேசாத. கேக்குறேன், நீ சொல்றதுல இருந்தானே நாம இல்ல, பாட்டி தாத்தா வேணும்ல. எனக்கும் அப்பா கிடையாது. என் மாப்பிள்ளைக்கும் சரி அம்மா அப்பா கிடையாது. அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. அண்ணன் மட்டும்தான் என் மாப்பிள்ளைக்கும். எனக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் யாருமே கிடையாது. ஏதோ நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணம் முடிச்சிருக்கோம். மறைமுகமா சொல்லுதா, நம்ம வச்சதுதான் சட்டம். அங்க நம்ம வீட்டுல மாமனார் மாமியார் வீட்டுல நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் சொல்லலையா? எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. பிள்ளைகள்லாம் எங்க தாத்தா கூட நான் கடைக்கு போறேன்னு சொல்லி போகல. என் பிள்ளைகள் அது ஏக்கத்தோட பாக்கும். எனக்கு ஏக்கம் இருக்கு. நீ அதை அப்படி நீ எடுத்துக்கிறாத. ஆமா, சந்தோஷம். அதே மாதிரி இப்போ நம்ம கலை 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 வில்லுப்பாட்டு 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 வில்லுப்பாட்டுக்கே போறதுனால, அந்த வில்லுப்பாட்டுக்கு போறதுனால குடும்பத்திட்ட இருந்து நம்ம தள்ளி வந்துட்டோம், இல்ல குடும்பத்தை மிஸ் பண்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? அது கண்டிப்பா கவலைப்பட்டிருக்கேன். ஏன்னா என் மகன் சின்னவன்லாம் பாட்டுக்கு போயிட்டு, நான் ஒரு சில நேரம் நான் சென்னைக்கெல்லாம் போயிட்டு வர 1 வாரம் ஆயிட்டப்போ சின்னவனை கூட்டிட்டு போயிட்டான். ஆனா பெரியவன் ரொம்ப ஏங்கிட்டான். லேசா அவங்க அப்பா அதட்டினாலோ திட்டினாலோ நான் உடனே அம்மாட்ட போகணும், எனக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி அழுவான். ஏன்னா நல்லா வந்துச்சு இந்த செல்லு. வீடியோ காலில் என் முகத்தை பார்த்தாதான் பிள்ளைகள் சோறே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருந்து தான் ஆக வேண்டியது இருக்கு. என்ன செய்ய, வில்லுப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா காடு 6 மாசம், வீடு 6 மாசம். இதுதான் எங்க கூத்தாடின்னு எடுத்துக்கிட்டாலே, வில்லுப்பாட்டுன்னு இல்ல, கூத்தாடின்னு சொன்னாலே காடு 6 மாசம், வீடு 6 மாசம். இதுதான் எங்க பொழப்பு. காடு 6 மாசம், வீடு 6 மாசம்னா சரி, 6 மாசம் உழைக்க போயிருவீங்க. அப்ப பாட்டு இல்லாத நேரத்துல 6 மாசம் என்ன பண்ணுவ? அங்கதான் இருக்கு கஷ்டமே. அந்த 6 மாசத்துல நாங்க படிக்கிறத, எங்க சாப்பாட்டுக்கு போக, நாங்க போடுற, நீங்க சொல்லுவீங்களா மேக்கப் அதிகமா கமாண்ட் வரும், குடத்துக்கார அக்காவுக்கு மேக்கப் அதிகமா இருக்கு, பாதி சம்பளம் அதிலே போயிரும் போலே. எங்க மேக்கப்புக்கு போக, எங்க குடும்பத்துக்கு போக, அது போக நாங்க சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறத அடுத்த 6 மாசம் வச்சு நாங்க சாப்பிடணும். அதுதான் எங்க கூத்தாடியோட நிலைமை. அந்த 6 மாசத்துல நாங்க படாத பாடுபட்டு குட்டி குட்டியா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 6 மாசம் உழைப்பாங்க, அடுத்த 6 மாசம் வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்கிட்டு இந்த 6 மாசம் உழைக்கிறது அந்த கடன் அடைக்க சரியா இருக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு கடன் வாங்கி அதுக்கப்புறம் அடைக்க சரியா இருக்கும். இல்லைன்னா நாங்களாம் நேரம் எப்படி பார்த்தாலும் நிறைய பெரிய பணக்காரனா இருந்திருக்கு. இப்போம்லாம் வில்லுப்பாட்டுக்கு சொல்லுதீங்களா 1.20 1.40ன்னு கேட்ட பைசா கொடுக்குறாங்கன்னு இப்போம்லாம் வாங்கி சுதாரிக்கீங்க. அப்போம்லாம் நாங்க எவ்வளவு கேட்டாலும் சரி, வில்லுக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு துட்டு அப்படின்னு கேட்பாங்க. பைசா எவ்வளவு கேட்டாலும் சரி கொடுக்க யோசிப்பாங்க. வில்லு தானே படிக்க போறாங்க, எதுக்கு இவ்வளவு கேட்காங்க அப்படின்னு. ஆனா கூத்தாடின்னு எடுத்துக்கிட்டாலே நாங்க எதுக்கு அந்த அந்த 6 மாசத்துல நாங்க சுதாரிச்சாதான் உண்டு. அடுத்த 6 மாசம் எங்க குடும்பத்தை நாங்க ஓட்டணும்னா, அந்த 6 மாசம் உழைப்புல எங்களுக்கு போக, எங்க வயிற்றுக்கு போக, எங்க ஆடைக்கு, எங்க ஆபரணத்துக்கு எல்லாத்துக்கும் போக, அடுத்த 6 மாசத்தை நாங்க ஓட்டணும்னா இதுல சேமிக்கணும். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. கேட்டா வில்லுக்காரங்களுக்கு எதுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளவு துட்டு அப்படிங்காங்க. சரி, அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ வர்ற கலைஞர் ஒரு 18 வருஷம் 15 வருஷம் அனுபவம் இருக்கு. வருஷத்தை ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், நான் பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேட்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணா இருந்து, அதுவும்
குடம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இவ எங்க அக்கா இப்போ பக்கத்துல இருக்கவங்கன்னு சொல்லலை, சீரியஸா சொல்றேன். ஏன்னா குடமும் அடிக்கணும், ஆமான்னு கேள்வியும் கேட்கணும். எனக்கு பின்பாட்டு, ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும், எனக்கு வளம் பாடுறவங்களை விட எனக்கு பின்பாட்டு. ஏன்னா நானா ஒரு மெட்டு வந்து சில இடங்கள்ல ட்ரை பண்ணுவேன், நானா ஒரு மெட்டு வந்து முயற்சி பண்ணுவேன், பார்ப்போம், இதை இப்படி மாத்தி பார்ப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பாட்டு பின்பாட்டெல்லாம் படிப்பா. அப்படிங்கும்போது இவ்வளவு தூரம் வர்றது வந்து கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், ஒரு 18 வருஷமா ஒரே இடத்துல இருந்து அண்ணாவியா இருக்கிறத விட குடம் அடிச்சுக்கிட்டு ஆமான்னு கேட்டுட்டு வளம் பாடிட்டு பின்பாட்டும் படிச்சுக்கிட்டு அதை சர்வை பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இப்போ வர்ற கலைஞர்களுக்கு, இனிமே வரப்போற கலைஞர்களுக்கு நீ ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவ? வரப்போற கலைஞர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வந்து வில்லுப்பாட்டுன்னு சொல்லி ஆர்வமா நீங்க வில்லுப்பாட்டு படிக்கிறீங்க, கலைக்குள்ள இறங்குதீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கலையை எடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போனோம். என்ன அப்படின்னா, பாட்டை வந்து நீங்க வந்து தொழிலா, கலையா பார்க்கணும். இப்போ நம்ம பாட்டுக்கு போகணும், வில்லுப்பாட்டு இப்போ இப்போ இந்த தொழிலுக்கு போனா இதுல நிறைய துட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணுதீங்க, உங்க படிப்பை தொலைச்சிருதீங்க. இருக்க கலைஞர்களுக்கு நான் சொல்லணும்னா முக்கியமா அதான். நிறைய சின்ன பிள்ளைகளை இப்போ உள்ள கொண்டு வாரீங்க. பிள்ளைங்களுக்கு முதல்ல படிப்பு முக்கியம். இப்போ ராமர் முருகேசன் என் வயசுல என்னோட படிப்பு போனது அதனாலதான். கஷ்டத்தோட கூறு நான் 8 முடிச்சுட்டு வில்லுப்பாட்டுல வந்து உட்காந்து எனக்கு வில்லுப்பாட்டோட ஆர்வம். அப்போ வந்து எங்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் கிடையாது. இப்போ வந்து நிறைய சலுகைகள் கொடுக்காங்க படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு குழந்தைகளை படிக்க வைங்க. இப்போ வார கலைஞர்களும் சரி, உங்களுக்கு முதல்ல படிப்பு முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க கலையை கையில் எடுங்க. இப்போ உள்ள கலைஞர்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். படிப்பு தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கலைமாமணி பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் இதை தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு, உங்களுக்கு உனக்கு மூத்த கலைஞர்கள், நமக்கு மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீ எதை சொல்லுவேன்? மூத்த கலைஞர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொன்னா, நான் இது வரைக்கும் எந்த கலைஞர்கள்கிட்டயும் அப்படி நான் போனது, அவங்க கூட அப்பாவை தவிர அடுத்த பக்கப்பாட்டுக்காரங்க அடுத்தவங்க கூட பக்கப்பாட்டுக்கு நான் எதுக்கும் போனது கிடையாது. அப்பவும் சரி அப்பா விட்டது கிடையாது. இப்பவும் சரி என் கணவர், என் தம்பியை தவிர வேற யாரு கூடயும் பாட்டுக்கு அனுப்புனது கிடையாது. நான் போகணும்னு விருப்பப்பட்டது கிடையாது. மூத்த கலைஞர்கள்னு சொன்னா எங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, யாரு என்ன பேசினாலும் பொறுமையா இருக்கணும். ஒரு சின்ன பையன் கூட வந்து நின்னுகிட்டு, "என்ன வில்லுப்பாட்டு படிக்கான் இவன், ஒண்ணும் புரியல" அப்படிம்பான். ஒரு சின்ன பையன் கூட வந்து நின்னுட்டு சொல்லுவான். நம்ம அத காதுல வாங்காத மாரி இருக்கணும். யாரு கிண்டல் பண்ணாலும் சரி, எதுக்கு நின்னுட்டு நெறைய பேரு தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்து ஏதாவது பேசுவாங்க. அதுக்கும், "ஏய் நீ என்ன படிக்க?" அப்படிம்பாங்க. அப்புறம் "அப்படி படி, இப்படி படிம்பாங்க." அதையும் காதுல வாங்கிக்கிட்டு, கேட்டும் கேட்காத மாதிரி, அப்புறம் இறங்கி போகையில சரி கிண்டல் பண்ணுதது, எதையுமே கேட்டும் கேட்காத மாதிரி பொறுமையா இருக்கணும். இத மட்டும் தான் எங்க அப்பா கிட்ட நெறைய கத்துக்கிட்டேன் நானு. பொறுமையா கத்துக்கிட்டீங்க, இருக்கணும். பொறுமையா இருக்கணும்னா அதை நடைமுறைப்படுத்துறீங்களா? அது நிறைய ஊர்ல அதான் கேட்காங்க, குடத்துக்கார அக்காவா அப்படின்னு கேட்பாங்களே. அதத்தான் நான் அதெல்லாம் சொல்லுதம்ல. எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டும் போது மேடம் வந்து அணுகுண்டா வெடிச்சிருவாங்க. அப்படி அவங்க வெடிச்சிட்டு போயிருவாங்க. அவங்க வெடிச்சிட்டு இறங்கி போயிருவாங்க. நான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. அது அது அந்த அந்த இடத்துல ராமர் முருகேசனுக்கு ரொம்ப நான் மன்னிப்பு கேட்கணும். ராமர் ஏன்னா இவங்க முருகேசன் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் அண்ணாவிலா அதான் அவன் நிறைய காசு வாங்குதான் அப்படி. இவங்க என்ன கொளுத்தி போட்டாலும் பேர் நம்ம பேர் தான் அவரு, கடைசியில ராமர் தான் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க. அதே மாதிரி குணமும் இருக்கும். என்ன குணத்தை விட கொஞ்சம் கோபம் நிறையவே இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம கூட என்னென்ன கேள்வி கேட்டான்னு எனக்கும் தெரியல, எடுத்துல போய் பார்த்தா தெரியும், என்னென்ன பதில் சொன்னான்னு அவளுக்கும் தெரியல. ஏதோ பேசணும், அவளை பத்தி நானும் நிறைய எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டணும் அவளோட உண்மையான ரூபத்தை அப்படின்னு ஆசைப்பட்டேன், காட்டிட்டேன். மீண்டும் இன்னொருவருடன் அடுத்த நேர்காணல்ல எங்க அண்ணனோ தம்பியோ இல்லைன்னா எங்க அக்காவோ இல்லை எங்க அம்மாவோ நானும் உட்காந்து பேசுறதோ ஏதாவது ஒண்ணு வெயிட் பண்ணுங்க, அதுவும் வரும். அப்போ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி முனியம்மாள் சொல்லிட்டேனோ, நன்றி முனீஸ்வரி அவர்களே. நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள ஆமா போதும்.